விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் கோரிய வழக்கு. சென்சார் போர்டு வாதத்தை ஏற்று நாளை ஒருநாள் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனவரி 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு படையெடுக்கும் டெல்லி தலைவர்கள். தேர்தல் நெருங்கும் வேளையில் பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர உள்ளதாக தகவல். தங்கம் விலை காலையில் உயர்ந்த நிலையில் மாலையில் சற்று சரிவு. சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 6,000 ரூபாய் சரிவு. ஒரு கிராம் 277 ரூபாய்க்கு விற்பனை. பாமகவுடன் கூட்டணி ஒப்பந்தமான நிலையில் டெல்லி புறப்பட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடன் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டை நாம் ஆள்வதா, டெல்லியில் இருப்பவர்கள் ஆள்வதா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் இது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி பாடுபடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திண்டுக்கல் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மதுரை திரும்பிய போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கார் டயர் வெடித்து விபத்து. டயர் வெடித்ததில் முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதிமுக கூட்டணியில் இணைந்த பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என முடிவு செய்யப்பட்டுவிட்டது. மேலும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். அதிமுக அன்புமணி கூட்டணி சொல்லாது. அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி வைத்தால் அது சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை மறுநாள் விருப்பமனு பெறலாம். தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் விருப்பமனு வழங்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கூட்டணியில் இணையுமாறு விஜய்க்கு எந்தவித அழுத்தமும் தரவில்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம். ஆனால் இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் நேரம் வரும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் கொடுக்கணும்? ஏன்னா விசாரணை உங்களுக்கு தெரியும், விசாரணை நடந்துட்டு இருக்குது. 41 பேர் இறந்த சம்பவம், அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சட்டப்படி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது கோர்ட் ஜுடிஷியரியில சப்ஜுடிஸ் மேட்டர், அதை நம்ம பேசினா நல்லா இருக்கும். புதுச்சேரியில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உரிமை தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்த முடிவு. வருகின்ற 12ஆம் தேதி அல்லது பொங்கலுக்கு பின் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் கொண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனக்கு 2,500 ரூபாய் கொடுப்போம். அது 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கு ஜியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 13வது நாளாக போராட்டம். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். ஜாக்டோஜியோ அமைப்பு வலுவானது என்பதால் அரசு கவனம் செலுத்தியது. வாக்குகளை குறிவைத்து திமுக அரசியல் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. ஜாக்டோஜியோல 60 லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு, அதனால அது கவனம் செலுத்துது. அதை பகச்சுக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க, ஒரு பெரிய வலிமையா இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க, குறுகிய இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது.
வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. சென்னைக்கு 1220 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 10ஆம் தேதி திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் எதிரொலி. சென்னை, கடலூர், நாகை, புதுச்சேரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கிரேன் மோதி ஆட்டோ தூக்கி வீசப்பட்ட சம்பவம். 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. உதகை அருகே மெடிப்பேருந்து 120 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயங்களுடன் மீட்பு. 3 பேர் கவலைக்கிடம். ஆவின் பால் விலையேற்றம் என வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை, ஆதாரமற்றவை. ஆவின் நிர்வாகம் விளக்கம். அமளியாபுரம் ஜல்லிக்கட்டை அரசை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற முதலில் உத்தரவு. ஜல்லிக்கட்டு போட்டி என்பது IPL மேட்ச் கிடையாது என கூறி கிராம கமிட்டி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலவீடு ஜல்லிக்கட்டு திருவிழாவுக்கான கால்கோள் நடும் விழா கோலாகலம். 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் முதல் பரிசாக காருக்கு பதிலாக டிராக்டர் வழங்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி அறிவிப்பு. விவசாய சங்க சைடும் மற்றவங்களாம் கேட்டாங்க. அதனால 3 இதுலேயும் 3 டிராக்டர் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். 3ஆவது ப்ரைஸு அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்பான்சர் தான். அதில் அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்த பிரபல ஹோட்டலுக்கு சீல். போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமம் பெற்றதாக கூறி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. இலங்கையின் நுவரெலியா மாகாணத்தில் உள்ள ஏரியில் கடல் விமானம் தரையிறங்கும் போது விபத்து. ஏரியில் நிறுத்த முயன்ற போது மூழ்கியதால் பரபரப்பு. விமானிகள் மீட்கப்பட்டு சிகிச்சை. ஆஷஸ் தொடரின் கடைசி டெஸ்டில் தோல்வியை தவிர்க்க இங்கிலாந்து வீரர் ஜேக்கப் பெத்தேல் தொடர் போராட்டம். 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன்கள் மட்டுமே முன்னிலை.